நான் முதல் செஷன்ல பார்த்தோம் வந்து மோனோபோலி காம்படிட்டிவ் மார்க்கெட்டை பற்றி பார்த்தோம். இப்போ நாங்கள் இந்த செஷனில் பார்க்க போகிறது வந்து ஒலிகோபோலி மார்க்கெட்டை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஒலிகோபோலி மார்க்கெட்னு சொல்லக்குள்ள வந்து அதை நாங்கள் சொல்கிறது வந்து என்னன்னா சிலருரிமை சந்தை. அதாவது சிலருரிமை சந்தைன்னு சொன்னால் நான் ஞாபகம் வச்சு போடுங்க மைண்டில். முதலாவது விஷயம் அதாவது வந்து மொத்த சந்தையில ஓவரால் என்டையர் மார்க்கெட்ல வந்து ஒரு சில நிறுவனங்கள் ஆதிக்கத்தின் கீழே வந்து காணப்படுறது தான் சிலருரிமை சந்தை. Both perfectly competitive and monopoly market have a uniform the set of characteristics, but in this case oligopoly is not possible to identify these characteristics in the similar manner. அதாவது வந்து நாங்க பார்த்தோம் இந்த perfectly competitive மார்க்கெட்லயும் மோனோபோலி மார்க்கெட்லயும் வந்து ஒரு சிமிலர் கேரக்டர்ஸ் இருந்துச்சு. ஆனா இந்த ஒலிகோபோலியில வந்து அப்படி சிமிலர் கேரக்டர்ஸ் எதுவுமே இருக்காது. There are certain characteristics which are the common all oligopoly market and certain ones which largely differ from the one oligopoly industry to the another. அதாவது இந்த ஒலிகோபோலி மார்க்கெட் வந்து மற்ற சந்தை அமைப்புகளை விட வந்து ரொம்பவும் வேறுபடுத்தப்பட்டதா காணப்படும். பியூ சேலர் இந்த டொமினேட் ஆஃப் த மார்க்கெட். அதாவது வந்து இப்போ இதோட பண்புகள் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இப்போ சிலருரிமை சந்தைன்னு நாங்கள் என்ன சொன்னோம், ஒரு மொத்த மார்க்கெட்ல என்டையர் மார்க்கெட்ல வந்து ஒரு சில நிறுவனங்கள் வந்து தங்கள் கீழே ஆதிக்கமா காணப்படுறது தான் நாங்கள் ஒலிகோபோலி மார்க்கெட்னு சொல்லி சொல்றோம். இப்போ இதுல காணக்கூடிய பண்புகள்னு சொல்லி சொன்னா வந்து பாருங்க, முதலாவது பியூ சேலர் டொமினேட் ஆஃப் த மார்க்கெட். அதாவது வந்து நிரம்பலாளர்களோட எண்ணிக்கை வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா மட்டுப்படுத்தப்பட்டதா இருக்கும். நிரம்பலாளர் எண்ணிக்கை வந்து மட்டுப்படுத்தப்பட்டதா இருக்கும். அதாவது இங்க வந்து நிறைய பேர் வந்து சப்ளையர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஒரு சில சப்ளையர்ஸ் மட்டும்தான் காணப்படுவாங்க இந்த மார்க்கெட்ல. சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். அடுத்தது வந்து பாருங்க, the create the situation when the firm its market are mutually independent. அதாவது mutually independentன்னு சொல்லி சொன்னா இந்த சந்தையில இருக்கிற நிறுவனங்கள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட், அதாவது ஒரு இணக்கப்பாட்டுக்கு அமைய வந்து செயல்படும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த ஒலிகோபோலி மார்க்கெட்ல வந்து இருக்கிற எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன். பேப்பர், டிவி, கேஸ், பேங்க்ஸ், இது எல்லாமே வந்து ஒலிகோபோலி மார்க்கெட்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? சோ அது இல்லாம வந்து நாங்க இதுல வேற என்ன சொல்லலாம்னு சொல்லி சொன்னா சிமெண்ட், அடுத்தது என்ன சொல்றது, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், இதுகள் எல்லாமே வந்து ஒலிகோபோலி மார்க்கெட்டுக்கான எக்ஸாம்பிள். சரியா? உங்களுக்கு எக்ஸாம்பிள் கூட ஏதாவது மார்க்கெட்டை பத்தி கேட்டாங்கன்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா அந்த மார்க்கெட் என்னதுன்னு எழுதி, மார்க்கெட்டுக்கான கேரக்டரிஸ் எழுதி, அந்த மார்க்கெட்டுக்கான எக்ஸாம்பிள் கொடுங்க. சரியா? அப்ப இந்த மாதிரியான மார்க்கெட், இப்ப நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிள் சொன்ன மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்று இருக்கும். மியூச்சுவல் இண்டிபெண்டன்ஸ், அதாவது தங்களுக்கு இடையில வந்து என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா ஒரு சுதந்திர தன்மை இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. Therefore, the reaction of the rival have to consider that when making important decision on price, output, advertising, budget, etc. இப்போ இந்த நிறுவனங்கள் வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கணையில வந்து கண்டிப்பா இந்த நிறுவனங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா விலை, வெளியீடு, விளம்பரம் மற்றும் பட்ஜெட், அதாவது வந்து வருமான பங்கீடு, இதுகள்ல எல்லாம் வந்து கவனம் செலுத்தணும். ஒரு நிறுவனத்தால மேற்கொள்ளப்படுகின்ற செயற்பாடு வந்து மற்ற நிறுவனத்துல வந்து பாரதூரமா வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அடுத்தது வந்து பாருங்க, monopoly firm, the perfectly competitive firm do not care about the reaction of the rival. அதாவது வந்து the monopoly firm வந்து perfect competitive firm do not care about the reaction of the rival. அதாவது வந்து இப்ப நாங்க சிலரின்மை வந்து என்ன நடக்குது, அதாவது வந்து இப்ப பெர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் ஃபார்ம் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து டு நாட் கேர் அபவுட் த ரியாக்ஷன் ஆஃப் த ரிவர்ல். அதாவது வந்து அவங்க வந்து கண்டுகொள்ள மாட்டாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. அதாவது வந்து சந்தையில மார்க்கெட்ல வந்து ஒலிகோபோலி, அதாவது வந்து ஒலிகோபோலி ஃப்ரம் நோ அட் when change in the price of the product rival the might of form follow state the affecting the profit of all frame market. அதாவது வந்து இந்த மனோபொலி மார்க்கெட்டா இருக்கலாம், பர்ஃபெக்ட்லி கம்பெட்டிவ், அதாவது சிலருரிமை நிறுவனமா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி பூரண நிறைப்போட்டி நிறுவனம். இது வந்து சந்தையில ஏற்பட்ட தாக்கங்களை வந்து கவனம் செலுத்தாது. ஆனா ஒலிகோபோலி மார்க்கெட், சிலருரிமை சந்தைன்னு சொல்றது வந்து அப்படி இல்லை. சந்தையில ஏற்படுற மாற்றங்கள்லாம் கண்டிப்பா வந்து கண்ணும் கருத்துமா வந்து கவனிச்சு கொண்டே இருக்கும். அதுக்கான காரணம் என்னதுன்னு சொன்னா ஒரு சின்ன சேஞ்சஸால வந்து அந்த நிறுவனத்தின் வந்து அவுட்புட் வந்தோ அப்படி இல்லாட்டி ப்ராஃபிட் வந்தோ மாறக்கூடியதா இருக்கும். சரியா? அடுத்தது வந்து சொல்றாங்க வந்து பாருங்க,
they may or may not changes the price of their product, therefore kind uncertainty prevail on oligopoly market. அதாவது வந்து இங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு நிறுவனத்துல வந்து விலையை வந்து மாற்றம் செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா, உதாரணத்துக்கு நியூஸ் பேப்பர் வீரகேசரி வீரகேசரி நியூஸ் பேப்பர் அவங்க வந்து அந்த பிரைஸ வந்து கூட்டுறாங்கன்னு சொல்லி சொன்னா, தினக்குரலும் வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, அந்த மட்டத்துக்கு வந்து ஒரு 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 அமௌண்ட்க்கு வந்து பிரைஸ வந்து கூட்டணும். அப்படி கூட்டாட்டி வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, நிறுவனத்துல வந்து தங்கி இருக்கிறது, சந்தையில வந்து தங்கி இருக்கிறது வந்து கஷ்டம்னு சொல்லி சொல்றாங்க. Some form oligopolistic market may have to the large market share. The market power is high. இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, சில நிறுவனங்கள் வந்து அவங்க மார்க்கெட் ஷேர் அதாவது சந்தை பங்கு அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து அதோட சந்தை சக்தியும் வந்து அதிகமா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க. The firm the market wield some key kind of the market power. Those with the bigger market power can influence in their price and output. அதாவது அந்த மார்க்கெட் சக்தி, சந்தையின் சக்தி இருக்கனால வந்து அவங்க பிரைஸ்லயும் வெளியீட்லயும் வந்து பெரிய அளவு தாக்கம் செலுத்துவாங்க. However, when oligopoly firms change in the price, how affect the sale depend on the behavior of the rival. அப்ப இங்க என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து என்னத்தான் இருந்தாலுமே வந்து இந்த அதாவது அந்த பிரைஸ் ஏதாவது சேஞ்ச் க்குள்ள வந்து கண்டிப்பா வந்து அது நடத்தைய வந்து பாதிக்கக்கூடியதா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒலிகோபொலி மார்க்கெட்ல ஒரு நிறுவனம் வந்து இப்ப கேஸ் எடுத்துக்கொள்ளுங்க. கேஸ்ன்ற விலை கூடக்குள்ள லாப்ன்ற விலை கூடக்குள்ள வந்து லிட்டோன்ற விலை வந்து கூடக்குள்ள வந்து லாப் என்ன செஞ்சாங்க? பிரைஸ வந்து கூட்டுனாங்க. அப்படி லாப் வந்து பிரைஸ கூட்டாட்டி என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, கண்டிப்பா வந்து அதாவது வந்து லிட்ரோக்கு வந்து தாக்கத்த வந்து ஏற்படுத்தும். இப்ப நாங்க இங்க முதல்லயே சொன்னோம் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்து இருக்கணும்னு சொல்லி நிறுவனங்களுக்கு இடையில. அப்படி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கக்குள்ள தான் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, நிறுவனங்கள் வந்து சந்தையில வந்து தங்கி செயற்படக்கூடியதா இருக்கும். அப்படி இல்லாட்டி வந்து நிறுவனம் வந்து சந்தையை விட்டு வெளியேறக்கூடிய நிலை வந்து ஏற்படும். பேரியர் டு என்ட்ரி. அதாவது இங்கேயும் வந்து கண்டிப்பா வந்து இந்த நிறுவனங்கள் வந்து சந்தையில வந்து உள்புகுறதுக்கான தடைகள் காணப்படும். அதாவது வந்து சிலருமே இந்த ஒலிகோபொலி மார்க்கெட்ல வந்து இப்ப பெரியர்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அது வந்து இயற்கையாகவோ அல்லது செயற்கையாகவோ ஒண்ணு நேச்சுரலா இருக்கும். அப்படி இல்லாட்டி ஆர்டிபிஷியலாவோ வந்து என்ன நடக்கும்னா, கண்டிப்பா வந்து ஒரு பெரியர் ஒண்ணு இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து இப்ப இந்த பெரியர்க்கான ரீசன்ஸ் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அளவு திட்டம். அதாவது நாங்க சொன்னோம் எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல் வந்து அளவு திட்ட சிக்கனங்கள் காணப்படுது. அதாவது குறைவான காஸ்ட்ல வந்து ப்ராடக்ட்ட வந்து இன்கிரீஸ் பண்றது. அந்த மாரி அளவு திட்ட சிக்கனங்கள். அடுத்தது வந்து தந்திரோபாயங்களை பின்பற்று. அதாவது ஸ்ட்ராட்டஜிஸ். என்னென்ன மாரியான ஸ்ட்ராட்டஜி? இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோனா, நியூஸ் பேப்பர்ல வந்து என்னென்ன விஷயங்கள வந்து நாங்க குடுக்கணும். நியூஸ் பேப்பர் வந்து எப்படி அட்ராக்டிவா வந்து நாங்க நியூஸ போடுறது. அந்த மாரியான தந்திரோபாயங்கள். அடுத்தது சட்டக்காரணிகள். இப்ப சட்டக்காரணிகள்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இப்ப உதாரணத்துக்கு இப்ப தொலைக்காட்சி ஒண்ணு உருவாக்கணும்னா, அதுக்கான சட்டக்காரணிகள வந்து நாங்க ஃபாலோ பண்ணணும். அதாவது ரேடியன் இவ்வளவு தான் நாங்க அந்த என்ன சொல்றது? ஒளிக்கதிர்கள் இருக்கணும். ஸோ இந்த ரேடியோ, டிவி சேனல்னாலும் இந்த மாரியான விஷயங்கள் தான் இப்ப நாங்க ஒளிபரப்பு செய்யணும். தேவையற்ற விடயங்கள் வந்து ஒளிபரப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கணும். சரியா? ஸோ இதுதான் வந்து என்னதுன்னு சொன்னா, சட்டக்காரணிகள். அடுத்தது வந்து இது வந்து இப்ப நாங்க ஒரு நிறுவனம் வந்து ஆரம்பத்துல உருவாக்கக்குள்ள அதிக அளவான மூலதனம் இதுக்கு தேவைப்படும். அதிக அளவிலான அதிக அளவிலான வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, மூலதனம் வந்து இங்க தேவைப்படும். அடுத்தது வந்து மூலப்பொருள் கட்டுப்பாடு. அதாவது மெட்டீரியல் கண்ட்ரோல் வந்து ஒரு சில நிறுவனங்களுக்குள்ள மட்டும் தான் காணப்படும். இதுதான் வந்து நாங்க பேரியர் டூ என்ட்ரி. அதாவது சம்டைம்ஸ் ஒலிகோபொலி மார்க்கெட்ல என்னென்ன பேரியர் டூ என்ட்ரின்னு சொல்லி சொன்னா, நாங்க இந்த 5 விஷயத்தை தான் சொல்லணும். முதலாவது என்னது வந்து எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல் அதாவது அளவு திட்ட சிக்கனங்கள்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அடுத்தது வந்து தந்திரோபாயங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ வந்து ஃபாலோ பண்றது. சட்ட காரணிகள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லி லோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லி சொல்லலாம். அடுத்தது வந்து இன்வெஸ்ட்மென்ட் அதாவது வந்து நாங்க பண்ற அந்த கேப்பிட்டல் இருக்கு தெரியுமா? ஆரம்ப கேப்பிட்டல் அதாவது வந்து நாங்க சொல்லுவோம். இப்ப அந்த கேப்பிட்டல் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா அதிகமா இருக்கும். அடுத்தது வந்து இந்த மெட்டீரியல் கண்ட்ரோல் வந்து
ஒரு சில நிறுவனங்களுக்கு மட்டும்தான் காணப்படும். ஸோ இதனால தான் வந்து இந்த தடைகள், அதாவது வந்து இந்த மாதிரியான தடைகள் காரணமா தான் வந்து தொழிலுக்கு புதுசா வர நிறுவனங்கள் வந்து சந்தையில வந்து என்ன நடக்கும்னு சொன்னா தொழில் பண்றதுக்கு வந்து கடினமா இருக்கும். அதுதான் barrier to entryன்னு சொல்றாங்க. பாருங்க, the barrier to entry is not the strong is in the case monopoly, but it does not exist. Similar to monopoly, the most important barrier may the scale of economic over the large output. அப்ப பாருங்க, இந்த மனோபோலி, அதாவது வந்து மனோபோலியில வந்து நாங்க மோஸ்ட் என்ன பார்த்தோம், பெரியரா இருக்குது the scale environment of over. அதாவது வந்து நாங்க படிச்சோம் தானே, அதாவது வந்து எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல் தான் மனோபோலி மார்க்கெட்ல பெரியரா இருக்கும். பட் they mean some capacity of the free firms over the market and make a profit, unlike single frame the monopolistic market. அப்ப அதாவது வந்து அங்க என்ன மெயினா இருக்குன்னு சொன்னா, இப்ப நாங்க வந்து ஒரு மோனோபோலி மார்க்கெட்ல வந்து தனியா ஒரு நிறுவனம் மட்டும் செயல்படுது. அதனால தான் அங்க எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல் வந்து நடக்குது. சரியா? ஆனா இந்த ஒலிகோபோலி, இந்த பீச்சஸ் ஆஃப் ஒலிகோபோலி மார்க்கெட்லன்னு சொல்லக்குள்ள வந்து பேரியர் டு என்ட்ரின்னு சொன்னா இந்த விஷயங்கள் 5ஐயும் வந்து இங்க மென்ஷன் பண்ணணும். அடுத்தது பாருங்க, free form the market can the either supply with the identical homogeneous or differentiation product. அதாவது வந்து இங்க வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, அதாவது வந்து வேறுபடுத்தப்பட்ட பொருளோ, அப்படி இல்லாட்டி படாத பொருளாவோ வந்து இங்க காணப்படும். இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப வேறுபடுத்தப்படாத பொருள்னு சொன்னா, இப்ப நான் பேப்பர் எடுத்துக்கோனா, சண்டே பேப்பர் வந்தா, அந்த பேப்பர்ல வந்து நியூஸ் எல்லாமே என்ன விளையாட்டு செய்தி இருக்கும், சினிமா செய்தி இருக்கும், சிறுவர் பகுதிக்கான இருக்கும், எக்கனாமிக் செய்தி, பிசினஸ் நியூஸ் இருக்கும். ஸோ இந்த மாரி எல்லாம். ஸோ இதே மாரி தான் எல்லா பேப்பர்ஸ்லயும் வந்திருக்கு. அதுதான் ஹோமோஜீனியஸ். டிஃபரன்சியேஷன்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்க என்ன சொல்லுவோம்னு சொன்னா, இப்ப நாங்க எடுத்துக்கோங்க, இப்ப தொலைக்காட்சி எடுத்துக்கொண்டா, இப்போ ஒரு சில தொலைக்காட்சி வந்து இப்ப எடுத்துக்கொண்டா படங்கள் மட்டும் தான் போடுவாங்க. ஒரு சில தொலைக்காட்சியில வந்து நியூஸ் மட்டும். ஒரு சில தொலைக்காட்சியில வந்து என்ன சொல்றது, பாட்டு மட்டும். ஸோ அதுதான் டிஃபரன்சியேஷன்னு சொல்றாங்க. When decision are made of the price and output, the oligopoly firm can either work together comparatively or separately of the non-competitively. அதாவது வந்து இப்ப இங்க வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த ஒலிகோபோலி மார்க்கெட்ல வந்து அதாவது வந்து கம்படிட்டிவ்லி, அதாவது கம்பேரிட்டிவ்லினா ஒப்பீடு செய்றது. அப்படி இல்லாட்டி செப்பரேட்லி, அதாவது வேறுபடுத்துறது வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா, நான் கம்பேரிட்டிவ் மெத்தட். அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது கம்பேரிட்டிவ் இந்த நிறுவனத்த வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. அதாவது இந்த ஒலிகோபோலி வந்து கோஆப்பரேட்டிவ் ஃபார்ம் புரொடக்ஷன், நான் கோஆப்பரேட்டிவ்னு சொல்லி. அப்ப இந்த கோஆப்பரேட்டிவ் ஃபார்ம் புரொடக்ஷன்ல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஐடென்டிக்கல் ப்ராடக்ட் ஆஃப், அதாவது ஹோமோஜீனியஸ் ப்ராடக்ட்ன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு வந்து இங்க நாங்க ஹோமோஜீனியஸ் ப்ராடக்ட்ன்னு சொல்லி போனா, கேஸ் அதுகள் தான் வந்து ஹோமோஜீனியஸ் ப்ராடக்ட்டா இருக்கும். அப்ப க்ளோஸ் சப்ஸ்டிட்யூட், அதாவது க்ளோஸ் சப்ஸ்டிட்யூட்ன்னு சொன்னா என்னது? அதாவது வந்து நெருங்கிய பதிலீடுன்னு சொல்லுவோம். அப்ப நெருங்கிய பதிலீடுக்கு வந்து இந்த மில்க் பவுடர் அந்த மாரி. சரியா? அடுத்தது வந்து இந்த நான் கோஆப்பரேட்டிவ் ஃபார்ம்ல வந்து ஐடென்டிக்கல் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஹோமோஜீனியஸ் ப்ராடக்ட்டா வந்தாங்க சிமெண்ட். சரியா? அடுத்தது க்ளோஸ் சப்ஸ்டிட்யூட் வந்து சொன்னா, நாங்க இந்த சோப் பிராண்ட்ஸ், இன்சூரன்ஸ், அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி அதுகள் எல்லாமே வந்து க்ளோஸ் சப்ஸ்டிட்யூட். இதுதான் இந்த கோஆப்பரேட்டிவ் ஃபார்ம் புரொடக்ஷனுக்கும் நான் கோஆப்பரேட்டிவ் ஃபார்ம் புரொடக்ஷனுக்கும் வந்து எக்ஸாம்பிள். When the farm cooperate with each other, the one farm increase the price, other two follow the suit to increase the price. அதாவது வந்து இதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த கோஆப்பரேட்டிவ் ஃபார்ம் புரொடக்ஷன் வந்து ஒரு நிறுவனம் வந்து பிரைஸ வந்து அதிகரிக்குதுன்னு சொன்னா, அந்த நிறுவனம் மற்ற நிறுவனங்கள் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, அந்த பிரைஸ வந்து அதிகரிக்கும். அதாவது வந்து சகல நிறுவனம் வந்து சந்தையில வந்து பெருமளவு பங்கு வந்து கொண்டிருப்பதால வந்து நிறுவனங்களுக்கு இடையில வந்து ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கும். அதாவது ஒரு நிறுவனம் பின்பற்ற கொள்கையை வந்து பாலிசிஸ வந்து ஏனைய நிறுவனங்கள் மீது நேரடியா வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனால தான் எல்லா நிறுவனங்களும் வந்து என்ன நடக்குன்னா, காம்படிட்டர்ஸ் பிஹேவியர்ல வந்து அதிக அளவு வந்து கன்சிடரேஷன் செய்றாங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பாருங்க, if one firm increase price, the other keep the deliberately low in order to attract the most sales. But oligopoly firms not only have the price compare with each other, they can complete their thing of like quality,
packaging. Oligopoly market can be broadly categorized into the 4 group. அதாவது வந்து இங்க சொல்றாங்க, இப்ப இந்த ஒலிகோபொலி மார்க்கெட் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா, பிரைஸ்ல மட்டும் கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களும் வந்து அந்த குவாலிட்டி, பேக்கிங் அதுகள்லையும் வந்து அதாவது தரம் அந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து கன்சிடர் பண்றாங்க. அடுத்தது வந்து த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஃபார்ம். அதாவது இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஃபார்ம்னு சொல்லி சொன்னா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த இந்த ஒலிகோபொலி மார்க்கெட்ல வந்து நாங்க ஒலிகோபொலி மார்க்கெட் வந்து முடிவு கோடுன்னு சொல்லுவோம். அதுதான் கிங் டிமாண்ட் கர்வ்னு சொல்லுவோம். இப்ப அதாவது வந்து இந்த இந்த முடிவு கோடு. அதாவது வந்து த இண்டிபெண்டன்ட் ஆஃப் த ஃபார்ம்னு சொல்லக்குள்ள வந்து, இந்த கோடு வந்து ஏன் இப்படி முறிஞ்சு வருதுன்னு சொன்னா. இந்த கோடு வந்து முறிஞ்சு வர்றதுக்கான காரணம், அதாவது கிங் டிமாண்ட் கர்வ் வந்து இந்த முறிஞ்சு வர்றதுக்கான காரணம் என்னதுன்னு சொன்னா, இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளி, இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளி. அந்த புள்ளிய நாங்க சொல்றது வந்து என்னதுன்னு சொன்னா, அதாவது வந்து பிரைஸ் இன்கிரீஸ் ஆகுனா யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணாட்டி ஐ எலாஸ்டிக்கா இருக்கும். பிரைஸ் இன்கிரீஸ் ஆகி வந்து ரெஸ்பான்ஸ்னஸ் வந்து குறைவா இருந்தா ஐ எலாஸ்டிக்கா இருக்கும். அதாவது ஐ எலாஸ்டிக்னு சொல்லுவோம். நாங்க வந்து அதை என்ன சொல்லுவோம் ஐ எலாஸ்டிக்னு சொன்னா பூரண அதாவது வந்து நெகிழ்வுடையதா இருக்கும். பூரண நெகிழ்வுடையல தான் என்ன நடக்கும்னு சொன்னா, விலை கூடுனாலும் வந்து என்ன நடக்கும்? கேள்வியில வந்து மாற்றம் இருக்காதுன்னு சொல்லி. அடுத்தது வந்து விலை கூடுது. அதாவது விலை கூடக்குள்ள ரெஸ்பான்ஸும் வந்து அங்க கிடைக்குது. அப்ப ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்னா, ஐ இன்எலாஸ்டிக்னு சொல்லுவோம். அதாவது ஐ இன்எலாஸ்டிக்னு சொல்லி. அப்ப ஐ இன்எலாஸ்டிக்னு சொன்னா, இந்த புள்ளியில இருந்து இதுதான் ஐ எலாஸ்டிக். அப்போ ஒரு ஒலிகோபொலி மார்க்கெட் ஒரு கர்வ் பேசிக்கா எடுத்துக்கொண்டா, அங்க ஏன் முடிந்த கோடு வருதுன்னா, ஒரு சந்தர்ப்பத்துல வந்து இலாஸ்டிக் டிமாண்டும், இன்னொரு சந்தர்ப்பத்துல வந்து இன்இலாஸ்டிக் டிமாண்டும் வந்து தாக்கம் செலுத்துது. இலாஸ்டிக் டிமாண்ட் எப்ப தாக்கம் செலுத்துதுன்னா, பிரைஸ் இன்கிரீஸ் ஆகக்குள்ள வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, நான் ரெஸ்பான்ஸ் அதாவது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ற தன்மை இல்லாட்டி, அதாவது அந்த நிறுவனங்கள் மத்த நிறுவனங்கள் வந்து அதுக்கு எதிரா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எடுக்காட்டி, அங்க வந்து ஐ இலாஸ்டிக்கா இருக்கும். அதுதான் இந்த இங்கன இருந்து இங்கன வர இந்த கேள்விக்கோடு. அடுத்தது வந்து என்னதுன்னா, பிரைஸ் இன்கிரீஸ் அதாவது விலைய கூட்டக்குள்ள ரெஸ்பான்ஸ் வந்து என்ன ரெஸ்பான்ஸ் நடக்குதா? மற்ற நிறுவனங்கள் வந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா, விலைய கூட்டணும்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. அப்படி இருந்தா அத வந்து சொல்றது ஐ இன்எலாஸ்டிக்னு சொல்லி. ஐ இன்எலாஸ்டிக் அதனால தான் வந்து கோடு வந்து என்ன நடக்குன்னா, முறிந்த கேள்விக்கோடா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ இங்கன வந்து அதத்தான் இங்கன மெயினா இந்த விஷயங்கள் எல்லாத்துலயும் கிங் ஆஃப் டிமாண்ட் கர்வ்ல வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ இது வந்து சாதாரணமான ஒரு கேள்விக்கோடா தான் இருக்குது. பாருங்க D1 மைனஸ் D1. அதாவது D1 மைனஸ் D1ன்னா the demand curves you are facing when you the rival do not follow your price of increasing. அதாவது வந்து உங்களுக்கு வந்து இந்த இண்டிபெண்டன்ட் ஆஃப் த ஃபார்ம்னு சொல்ற விஷயம் வந்து பெருசா உங்களுக்கு தேவைப்படாது. அதாவது நீங்க இந்த கிங் ஆஃப் டிமாண்ட் கர்வ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்களே ஓகே. சரியா? அடுத்தது வந்து பிஹேவியர் ஆஃப் த ஒலிகோபொலி ஆன் விச் ஃபார்ம் த கோஆப்பரேட். சரியா? அதாவது வந்து இப்ப இந்த ஒலிகோபொலி மார்க்கெட்லயே வந்து நாங்க வந்து லாபம் எடுக்கலாம்னு சொன்னா, கண்டிப்பா எங்களால வந்து என்ன நடக்க முடியும்னா, லாபம் எடுக்க முடியும். அதாவது வந்து நாங்க இங்க லாபம் வந்து எப்படி எடுப்போம்னு சொன்னா, அதாவது வந்து பிரைஸ் அதாவது வந்து நாங்க இங்க என்ன நடக்கணும்னு சொன்னா, பிரைஸ விட அதாவது வந்து பிரைஸ விட வந்து எவரேஜ் அதாவது எவரேஜ் காஸ்ட் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, குறைவா இருக்கணும். அப்போ இங்கேயும் அதே மாரி தான். பிரைஸ விட வந்து எவரேஜ் காஸ்ட் வந்து குறைவா இருந்தா, இந்த நிறுவனம் வந்து லாபத்த வந்து உழைக்கும்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த கர்வ் எல்லாம் இங்கன பெருசா வந்து எதுவுமே தேவைப்படாது. சரியா? ஸோ இது இங்கன இந்த கர்வ மட்டும் பேஸ் பண்ணி நீங்க அந்த ப்ராஃபிட்ட வந்து எழுதுனா ஓகே. சரியா? அதாவது வந்து இங்கன வந்து என்ன சொல்றாங்க, இது எம்ஆர். அதாவது உங்களுக்கு தெரியும் தானே, இது வந்து அது கேள்விக்கோடு என்ன சிலர் நிறுவனம் முடிந்த கேள்விக்கோடா இருந்தாலும், ஒரு சாதாரணமா இப்படி ஒரு கேள்விக்கோடு தான் நாங்க போடுவோம். போட்டு இது வந்து டி. அப்ப டி சமன் என்னது? ஏஆர்ன்னு சொன்னோம். இது வந்து எம்ஆர். இந்த எம்ஆரும், எம்சியும் சந்திக்கிற புள்ளி தான் என்னது வந்து, இது வந்து இ. அதாவது வந்து இது இங்க தான் வந்து அந்த சமநிலை வந்து அடையுதுன்னு சொன்னோம். சரியா? ஸோ இப்படி இருக்கக்குள்ள வந்து இப்ப இந்த குவான்டிட்டி 1. அதாவது வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த பிரைஸ வந்து நிறுவனம் வந்து இந்த Pல இருந்து P1 ஆக வந்து பிரைஸ வந்து கூட்டக்குள்ள வந்து அந்த நிறுவனத்தின் அவுட்புட் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா குறையத் தொடங்குது. இது இந்த P1ல இருந்து P2வ வந்து பிரைஸ வந்து குறைக்கக்குள்ள வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, அவுட்புட் வந்து கூடுது. அப்ப இந்த ஒலிகோபொலி மார்க்கெட்ட பொறுத்தளவுல இப்ப நாங்க சொல்லுவோம், இப்ப அண்மையிலேலாம் வந்து கேஸ். இப்ப கேஸ் வந்து என்னதுன்னா, அதாவது வந்து அ எல்லாரும் வந்து லிக்ரோ கேஸ் வந்து விலை கூடக்குள்ள வந்து எல்லாரும் லாஃப் கேஸ்க்கு போனாங்க. ஸோ அது என்ன காரணம்னா, பிரைஸ் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, குறைய
தொடங்குனதா இருந்த நேரம் தான். பிரைஸ் வந்து குறைய தொடங்குன நேரம் தான் வந்து அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து நாங்க மூவ் ஆகுவோம். சரியா? அப்ப அதாவது வந்து ஒரு நிறுவனம் அதாவது அ நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு நிறுவனம் வந்து பின்பற்ற கொள்கை வந்து ஏனைய நிறுவனத்துல வந்து நேரடியா வந்து தாக்கத்த செலுத்தும். அதாவது ஒரு நிறுவனம் போட்டியிடும் விருப்பத்தின் காரணமாக ஒன்று வந்து ஒன்றுக்கொன்று வந்து என்ன நடக்கும்? எதிர் நடவடிக்கை இருக்கும். அதாவது வந்து இப்ப லாஃப்ல வந்து ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரக்குள்ள என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அதே மாரி வந்து அவங்க அந்த லிட்ரோலயே வந்து சேஞ்சஸ் வந்து கொண்டு வருவாங்க. உதாரணமா ஒரு நிறுவனம் வந்து பொருளோட விலைய வந்து குறைக்க தீர்மானிக்குது. அப்ப ஏனைய நிறுவனங்கள் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, கேள்விய வந்து குறைக்கும். கேள்விய வந்து குறைச்சோன வந்து லாபம் வந்து என்ன நடக்கும்னா, அப்ப அங்க என்ன நடக்கும்னா, குறையத் தொடங்கும். ஏன்? அப்ப அதாவது வந்து இப்ப விலைய குறைச்சா என்னன்னா, விலைய குறைக்க தீர்மானித்தால், அது ஏனைய நிறுவனங்கள்ட்ட கேள்விய வந்து குறைக்கும். அப்போ ஒரு நிறுவனம் வந்து பிரைஸ குறைக்குது. அப்ப மற்றைய நிறுவனம் என்ன செய்யுது? அப்ப மற்றைய நிறுவனம் இப்ப இவ்வளவு மற்றைய நிறுவனங்கள்ட்ட இருந்து வாங்குனவங்க வந்து, இப்ப அந்த பிரைஸ் குறைச்ச நிறுவனத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த மற்றைய நிறுவனத்தின்ட கேள்வி வந்து என்ன நடக்கும்? கேள்விய வந்து குறைக்கும். கேள்வி குறைஞ்சா என்ன நடக்கும்? லாபம் வந்து குறையும். அதாவது வந்து டிமாண்ட் குறைஞ்சா புராஃபிட் வந்து குறையும். இதனால தான் அந்த நிறுவனம் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா, போட்டியிட்டு பொருளோட விலைய வந்து குறைக்கும். அப்ப போட்டின்னா இப்ப லாஃப் விலைய குறைச்சா, லிட்ரோவும் விலைய குறைப்பாங்க. லாஃப் விலைய கூட்டுனா, லிட்ரோவும் விலைய கூட்டுவாங்க. இப்ப இந்த முதல்ல வந்து விலைய குறைக்கிற நிறுவனம் வந்து கண்டிப்பா வந்து என்னதுன்னா, ஒரு ரிஸ்க்க வந்து அவங்க கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவாங்க. சரியா? அதாவது வந்து இப்போ முதல்ல இப்போ ஒரு நிறுவனம் வந்து பிரைஸ குறைச்ச உடனே வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, சம்டைம்ஸ் மக்கள் மைண்ட்ல வந்து இதுல ஏதாவது குளறுபடி இருக்கலாம். அப்படி இல்லாட்டி சம்டைம்ஸ் வந்து இப்ப பிரைஸ குறைச்சோன வந்து அதாவது வந்து அதிக அளவான செலவுகள் ஏற்படலாம். மக்கள் அதிக அளவு இப்ப பிரைஸ குறைக்கணும் வந்து வாங்குவாங்க. ஆனா என்னத்தான் இருந்தாலும் எங்களுக்கு வந்து அதுல பெரிய அளவு ஒரு வருமானம் வந்து பெற்றுக்கொள்ள முடியாம போகலாம். சரியா? இதனால தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, இந்த இடர் அபாயத்தை ஏற்கொள்ற நேரத்தான் வந்து வேறுபட்ட உத்திகள கையாண்டு வந்து அந்த அந்த அவங்க அதுக்கு மத்தியில வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த மார்க்கெட்ட வந்து இன்கிரீஸ் பண்ணி கொள்ளுவாங்க. அதாவது வந்து இந்த நிறுவனம் மத்தது வந்து இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த நிறுவனங்கள் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, மொத்த நிரம்பல்ல அதாவது இங்க சப்ளை வந்து கூடுதலா இருக்கும். அதாவது இப்போ ஒரு நிறுவனம் இருந்தா அதுக்கு பெரிய அளவு சப்ளை இருக்கும். இப்ப பாருங்க இப்ப 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 இன்சூரன்ஸ் கம்பெனி எடுத்துக்கோன்னா, ஸ்ரீலங்கா பொறுத்தளவுல 13 இன்சூரன்ஸ் கம்பெனி தான் இருக்கு. அப்ப 13 தான் அந்த என்னது 11 இன்சூரன்ஸ் கம்பெனி தான் இருக்குன்னு சொல்லி சொல்லக்கூடாது. 11, 13 இன்சூரன்ஸ் கம்பெனி தான் இருக்குன்னு சொல்லக்கூடாது. அங்க வந்து ஷேர்ஸ் அதாவது சந்தை பங்கு நிரம்பல் அளவு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கூடுதலையா இருக்கும். இதனால வந்து ஒவ்வொரு நிறுவனமும் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, சந்தை விலை மீது வந்து அவங்க தாக்கத்த வந்து செலுத்துவாங்க. அதாவது வந்து மார்க்கெட் பிரைஸ்ல வந்து செல்வாக்கு செலுத்துவாங்கன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். இதனால தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு நிறுவனத்தின் அதாவது ஒரு ஃபர்ம்ட வந்து டிமாண்ட் கர்வ் வந்து இடமிருந்து வலமாக, அதாவது வந்து சரிந்து செல்ற தன்மை வந்து காணப்படுதுன்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது மட்டும் இல்லாம, இப்போ ஒரு நிறுவனம் வந்து விலையில வேறுபாடு மேற்கொண்டா, மற்றைய நிறுவனங்கள் வந்து அது எதிர் நடவடிக்கை மேற்கொள்வதால, நிறுவனத்தின் கேள்வித்தொகை நிச்சயமற்றதா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு வந்து, இப்போ ஒரு நிறுவனம் வந்து பிரைஸ்ல வந்து சேஞ்சஸ் கொண்டு வராங்க. அதாவது வந்து பிரைஸ்ல வந்து சேஞ்சஸ் கொண்டு வரக்குள்ள, மற்றைய நிறுவனமும் என்ன செய்யணும்னு சொன்னா, பிரைஸ்ல வந்து சேஞ்சஸ் கொண்டு வரணும். அப்படி அப்ப மற்றைய நிறுவனம் சேஞ்ச் கொண்டு வரும். ஆனா எங்களுக்கு சரியா அக்யூரேட்டா சொல்ல முடியாது வந்து, இப்ப இதுல வந்து டிமாண்ட் அதாவது வந்து டிமாண்ட் வந்து கூடுமா, குறையுமான்னு சொல்லி ஒரு நிச்சயமற்ற தன்மை வந்து இங்க காணப்படும்ன்னு சொல்லி சொல்றாங்க. இங்க வந்து விலை மீது காட்டப்படும். அதாவது அந்த பிரைஸ் மீது வந்து நான் காட்டப்படுற துலங்கள அடிப்படையாகக் கொண்டு தான் என்ன நடக்கும்னா, கேள்வி மாற்றமடைய முடிவதால தான் கேள்விக்கோடு வந்து என்னது முறிவுபட்ட தன்மை வந்து காணப்படும். அதாவது வந்து இப்ப நாங்க இங்க விலை மீது தானே காட்டப்படுற பிரைஸ் கூடக்குள்ள என்ன நடக்கும்? பிரைஸ் குறையக்குள்ள என்ன நடக்கும்? அதுல தான் அந்த எலாஸ்டிக், இன்எலாஸ்டிக். இத பேஸ் பண்ணி கொண்டு தான் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, கேள்விக்கோடு வந்து முறிவுபட்ட நிலைக்கு வருது. சரியா? அப்ப இங்கேயும் வந்து அதாவது வந்து இப்ப இங்கேயும் வந்து நாங்க என்ன சொல்றோம்ன்னு சொல்லி சொன்னா, இப்ப நிறுவனம் வந்து பிரைஸ வந்து குறைக்குது. அதாவது வந்து நிறுவனம் வந்து பிரைஸ குறைக்குது. பிரைஸ குறைக்கக்குள்ள இந்த ஒலிகோபொலி மார்க்கெட்ல வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, பிரைஸ குறைக்கக்குள்ள வந்து இப்ப நாங்க பார்க்கணும் கண்டிப்பா வந்து எவரேஜ விட குறைவா இருக்கா? எவரேஜ விட இந்த ஏபிசி எவரேஜ் வேல்யூ காஸ்ட்ட விட குறைவா இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். எவரேஜ் வேல்யூ காஸ்ட்ட விட குறைவா இருந்தா அது வந்து லொஸ் ஆகிரும். சிலருரிமை நிறுவனங்கள் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து
இது வந்து மார்க்கெட் டொமினேஷன், அதாவது சந்தை ஆதிக்கம் வந்து இங்க காணப்படும்னு சொல்லி நாங்க சொல்லணும். அதாவது வந்து இப்ப இந்த சிலருரிமை நிறுவனங்கள் மியூச்சுவல் அதாவது இன்டர்டிபெண்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு நிறுவனங்கள் வந்து பரஸ்பரம் வந்து ஒன்றில் ஒன்று தங்கி இருக்கும்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அப்ப தங்கி இருக்கிறதால ஒரு நிறுவனத்தின் நடவடிக்கை வந்து ஏனைய நிறுவனத்தின் நடவடிக்கையில வந்து தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இப்படி இருக்கக்குள்ள வந்து இந்த நிறுவனத்துல வந்து ப்ராஃபிட் மார்ஜின் வந்து எப்படி வரும்னு சொல்லி சொன்னா, இந்த மார்ஜினல் காஸ்ட், அதாவது வந்து இந்த மார்ஜினல் காஸ்ட்ட வந்து நார்மலா வந்து ஒலிகோபோலி வித் ஃபார்ம் ஆஃப் த கோஆப்பரேட்டிவ். கோஆப்பரேட்டிவ்ல ஒலிகோபோலி மார்க்கெட் எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, இந்த மார்ஜினல் காஸ்ட்ட வந்து எம்ஆர் வந்து வெற்ற புள்ளியில இருந்து வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து கேள்வி வந்து குறையத் தொடங்கும். சரியா? இந்த டிமாண்ட் கர்வ வந்து இந்த மார்ஜினல் கோட் வெற்ற புள்ளியில தான் கேள்வி வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, கூட தொடங்கும். சரியா? ஸோ இவ்வளவு தான் இங்க வந்து மெயினா வந்து பேசிக்கா பார்க்க வேண்டிய விஷயங்கள். சரியா? ஸோ இதுகள வந்து நீங்க பார்த்துக்கொண்டீங்கனாலே போதும். அடுத்தது வந்து பாசிபிலிட்டீஸ் இன் த ஒலிகோபோலி மார்க்கெட். அதாவது வந்து என்ட்ரி லிமிட் ஆஃப் த பிரைஸ். அதாவது நாங்க இப்போ ஒலிகோபோலி மார்க்கெட்ல வந்து பாசிபிலிட்டீஸ் இருக்கான்னு சொல்லி சொன்னா, நாங்க பார்க்கணும் முதல்ல என்ட்ரி லிமிட்டிங் பிரைசிங். அத நான் சொன்னேன் என்ன தடைகள் காணப்படுதுன்னு சொல்லி அதத்தான் வந்து இங்கன சொல்றாங்க. சரியா? இப்ப இந்த இந்த படத்துல வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா, பாருங்க. இது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து அதாவது வந்து ஒரு நிறுவனம் வந்து இந்த பிரைஸ், அதாவது வந்து இப்ப இங்க வந்து பிரைஸ் இந்த நிறுவனம் வந்து இது வந்து ஒலிகோபோலி மார்க்கெட்ன்ற வந்து கேள்விக்கோடு. சரியா? இந்த ஒலிகோபோலி மார்க்கெட்ல கேள்விக்கோடுல வந்து இங்க ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் பண்ணிக்கணும். அதாவது வந்து ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் பண்ணணும்னு சொல்லி சொன்னா, இங்க பாருங்க. இந்த P2ல வந்து அதாவது P2 குவான்டிட்டி Q2வா இருக்கு. அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, விலைய கூட்டக்குள்ள அதுக்கான கேள்வி வந்து குறையுது. ஆனா Q1 குவான்டிட்டி வந்து for the price வந்து P is the lower the minimum possible average cost. அதாவது வந்து இந்த விலை இந்த 1வது இந்த பிரைஸ் இந்த P1 வந்து விலை வந்து எவரேஜ் காஸ்ட்ட விட, அதாவது எவரேஜ் காஸ்ட்ட விட எங்களுக்கு இந்த எவரேஜ் காஸ்ட்ட விட வந்து என்ன சொல்றேன்னு சொன்னா, பிரைஸ் வந்து எங்களுக்கு விலையை விட எவரேஜ் காஸ்ட் வந்து குறைவா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு வந்து ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் செஞ்சு கொள்ள முடியும்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் இந்த எவரேஜ் கர்வ் ஆஃப் பாசிபிள் காஸ்ட். இங்க பாருங்க. இங்க P1, அதாவது இந்த P1 விட இந்த எவரேஜ் காஸ்ட் வந்து எங்களுக்கு குறைவா இருக்கு. அப்ப அதாவது வந்து அதாவது கிட்டத்தட்ட எவரேஜ் காஸ்ட்ட வந்து ஈடு செய்யக்கூடியதா அந்த நிறுவனத்துக்கு காணப்படுதுன்னா, அந்த ஒலிகோபோலி மார்க்கெட் வந்து கண்டிப்பா வந்து ப்ராஃபிட்ட வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ளும். இது வந்து பாருங்க பிரைஸ் லீடர்ஷிப், அதாவது விலையில் தலைமைத்துவம் இருக்கும். இப்ப அந்த நிறுவனம் தான் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, பிரைஸ் லீடர்ஷிப்பா இருக்கும். தட் மீன்ஸ் லீடிங் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி செட் ஆஃப் த பிரைசிங் சச் வே த மேக்ஸிமைஸ் த ஓன் ப்ராஃபிட். அதாவது பிரைஸ் லீடர்ஷிப்ல தான் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து தங்களோட சொந்த லாபத்தை வந்து அதிகரிச்சு கொள்ளலாம். திஸ் ஃபாலோ பை அதர் ஸ்மாலர் ஃபார்ம் ஆஃப் த மார்க்கெட். அதாவது வந்து இதே தான் வந்து அதை பின்பற்ற நிறுவனங்கள், அதாவது சிறிய நிறுவனங்களும் இதை பின்பற்றும்னு சொல்லி சொல்றாங்க. சம்டைம்ஸ் திஸ் இஸ் டன் அவுட் ஆஃப் த ஃபியர் த டொமினேட் பிளேயர் இன் த மார்க்கெட் கேன் டேக் த ரிட்டர்ன்லி ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் த ஸ்மாலர் ஃபார்ம். அதாவது வந்து இது வந்து சிறிய நிறுவனங்களுக்கு வந்து சில நேரம் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா பாதிப்பையும் ஏற்படுத்தலாம். என்ன சொன்னப்ப பாரிய அளவு விட சிறிய அளவு நிறுவனங்கள் வந்து பிரைஸ் லீடர்ஷிப்பை வந்து கொண்டு வரக்குள்ள பெரிய அளவு என்ன சொல்றது ப்ராஃபிட் ஒன்று ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லி சொல்ல முடியாது. அப்புறம் நான் பிரைஸ் காம்படிட்டிவ் ஆஃப் த ஒலிகோபோலி மார்க்கெட்ல வந்து தான் என்னது ப்ராடக்ட் குவாலிட்டியும் அட்வர்டைசிங்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து அதாவது வந்து விலையில்லா போட்டியிடல் முறைன்னு சொல்லி சொன்னா, நாங்க ஒரு பொருளை வந்து எவ்வளவு தரத்துக்கு விற்பனை செய்றோம். அதாவது சேவிஸும் வரலாம். இப்ப இங்க இன்சூரன்ஸ் கம்பெனில நாங்க எக்ஸாம்பிள் எடுத்திருந்தோனே, அப்ப சேவிஸும் நாங்க சொல்லலாம். அடுத்தது வந்து அட்வர்டைசிங், விளம்பரப்படுத்த. ஸோ இதுகள் தான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, நான் பிரைசிங் காம்படிஷன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? ஸோ அப்ப இந்த 4 வகையான மார்க்கெட்டும் படிச்சாச்சு. 4 வகையான மார்க்கெட்லயும் வந்து ப்ராஃபிட். இப்ப இந்த மார்க்கெட்ல வந்து பேசிக்கா வந்து நாங்க படிச்ச இந்த மார்க்கெட்ல கேரக்டரிஸ் என்னது? மார்க்கெட்ல பேசிக் கர்வ் வந்து எப்படி இருக்கும்? இத ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் வந்து எப்படி இதுல வந்து நார்மலாவே வந்து இது வந்து லாபத்தை உச்சப்படுத்தக்கூடிய ஒரு சந்தை தான். இதுல வந்து ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் வந்து இந்த பிரைஸ விட எவரேஜ் காஸ்ட் வந்து என்னைக்குமே வந்து குறைவா
இருக்கணும். பிரைஸ வந்து குறைக்கக்குள்ள வந்து எங்களுக்கு அதுல வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, டிமாண்ட் வந்து அதிகரிச்சு கொள்ள முடியும்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது வந்து பெரிய ரென்ட்டிய வந்து இத எப்படி சமாளிக்கலாம்? பெரிய ரென்ட்டி உருவாக்கான காரணங்கள் என்னதுன்னு இந்த ஒலிகோபொலி மார்க்கெட்ல வந்து நாங்க பார்த்தோம். சரியா? அதுக்கு ஒலிகோபொலி மார்க்கெட்க்கான எக்ஸாம்பிள் என்னென்னதுன்னு சொல்லி கூட நாங்க பார்த்தோம். சரியா? அடுத்து இதுகள் தான் வந்து இந்த ஒலிகோபொலி மார்க்கெட்ட பத்தி வரும். சரியா? ஸோ இப்ப இந்த 4 மார்க்கெட் ஸ்ட்ரக்சரையும் பத்தி நான் ஃபுல்லாவே போட்டேன். ஸோ அடுத்த கிளாஸ்ல வந்து அடுத்த நான் இதுல வந்து ரெக்கார்டிங் ஒண்ணு போடுறேன். அதாவது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, பேப்பர் டிஸ்கஷன் ரெக்கார்டிங் வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். ஓகேயா? ஓகே.